தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு பைக்கில் காவலர் குடியிருப்புக்கு திரும்பிய ஓட்டுநரை வழிமறித்து ஓட வெட்டிய பக்கத்து வீட்டுக்காரர். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ஓட்டுநர் துடிதுடிக்க உயிரிழந்த பரிதாபம். தலைமறைவாக இருக்கும் கொலையாளியை வலை வீசி தேடி வரும் போலீஸ். ஓட்டுநரை பக்கத்து வீட்டுக்காரர் வெட்டி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? மாலை நேரம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ஜேம்ஸ்ங்கிற நபர் தன்னோட பைக்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தார். அப்போ பாதி வழியில ஜேம்ஸ வழிமறிச்ச ஜேக்கப்ங்கிற நபர் அவர்கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்கார். அடுத்து கண்ணிமைக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த நபர் ஜேம்ஸ வெட்ட பாஞ்சிருக்கார். ஜேம்ஸ் தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கார். ஆனா விடாம துரத்துன ஜேக்கப் ஜேம்ஸ கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் சரமரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிருக்கார். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ஜேம்ஸ் துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஜேம்ஸோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஜேம்ஸை வெட்டி கொன்னது யாரு, அவருக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு ஜேம்ஸோட உறவுக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப ஜேம்ஸ்ங்கிற நபருக்கும் பக்கத்து வீட்டுக்காரரான ஜேக்கப்பிற்கும் ரொம்ப நாட்களா நிலப்பிரச்சனை இருக்கு. அதனால ஜேக்கப் தான் ஜேம்ஸை வெட்டி கொலை செஞ்சிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. உறவினர்கள் சொன்ன தகவலை வச்சு உடனடியா ஜேக்கப்பை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுபடி முதல்ல ஜேக்கப்போட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா வீட்டுல ஜேக்கப் இல்ல. அதுக்கடுத்து ஜேக்கப் எங்க தப்பிச்சு போயிருப்பாருன்னு கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அதே மாதிரி அவரோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சாங்க போலீஸ். ஆனா ஜேக்கப்பை பத்தி போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. தூத்துக்குடியில உள்ள தட்டார்மடம் காவலர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் கார் ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரோட மனைவி மெட்டில்டா சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல சிறப்பு உதவி ஆய்வாளரா பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. புத்தந்தலவை பகுதியில ஜேம்ஸுக்கு சொந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஜேம்ஸோட தாயார் மட்டும் வசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஜேம்ஸுக்கும் பக்கத்து வீட்டுக்காரரான ஜேக்கப்பிற்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை ரொம்ப நாட்களா நீடிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸ் தன்னோட இடத்துல வேலி அமைச்சிருக்கார். அதை பார்த்து கோபமான ஜேக்கப், என்னோட இடத்துல நீ எதுக்கு வேலி போடுற, ஒழுங்கா இந்த வேலியை எடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டி இருக்கார். அதுக்கு ஜேம்ஸ் வீட்டுல இருந்த பட்டாவை எடுத்துட்டு வந்து காட்டி, இது என்னோட இடம், அதுலதான் வேலியை போட்டிருக்கேன், அதனால உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பதிலுக்கு சத்தம் போட 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் முத்தி இருக்கு. 2 பேரும் கத்தி சண்டை போட்டதை பார்த்த அங்கிருந்த சொந்தக்காரங்க ஜேம்ஸையும் ஜேக்கப்பையும் விலக்கி விட்டு சமாதானம் பேசி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் இந்த 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனை நீடிச்சிட்டு தான் இருந்திருக்கு. இதுக்கிடையில CSI சர்ச் கமிட்டி தேர்தல்களையும் ஜேக்கப் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த முறை நடக்க இருந்த தேர்தல்ல இவருக்கு எதிராக ஜேம்ஸ் நிக்க போறதா கூறப்பட்டுச்சு. இதனால ஜேம்ஸ் மேல கடும் கோபத்துல இருந்த ஜேக்கப், இவனை இப்படியே விட்டு வச்சா நமக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பான், அதனால கூடிய சீக்கிரத்துல ஜேம்ஸோட கதையை முடிச்சிடணும்னு பிளான் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு ஜேம்ஸ் புத்தன் தருவையில உள்ள தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு பைக்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தார். அப்போ பாதி வழியில ஜேம்ஸ வழிமறிச்ச ஜேக்கப், நீ வேலி போட்டிருக்கிறது என்னோட இடம், ஒழுங்கா அந்த வேலியை அகற்றிருன்னு மிரட்டி இருக்கார். அதுக்கு ஜேம்ஸ், வேலியை அகற்ற முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு ஜேக்கப்பை பார்த்து தகாத வார்த்தையால திட்டினதா கூறப்படுது. இதனால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ஜேக்கப் ஜேம்ஸ சர்ரமாரியா கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் வெட்டி இருக்கார். அடுத்து ஜேக்கப் கொலை நடந்த சம்பவ இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற ஜேக்கப்பை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நிலப்பிரச்சனைக்காக பெண் காவலரோட கணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.